ஷேன் வார்னுக்கும் உங்களுக்குமான நெருக்கம், அதனிடத்தில் உங்கள் இருவரையும் பற்றி பல்வேறு கதையாடல்கள் வந்தது, பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது. உண்மையிலே ஷேன் வார்ன் உங்கள் மீது பகைமை உணர்வோடு இருந்தாரா, பொறாமையோடு இருந்தாரா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வந்து ஊடகங்களில் அல்லது மேற்கத்திய ஊடகங்கள் ஷேன் வார்னை உயர்த்த வேண்டும் என்பதற்காக முன்னணியை தாழ்த்தி இது சித்தரிக்கிறது தானே. ஊடகங்கள் ஊடகங்களுக்கு என்ன வேணும்? ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி வேணும். அப்போ தான் அவங்களோட ரேட்டிங்ஸ் போகும். அப்போ தான் அவங்க எழுதுறத மக்கள் பார்ப்பாங்க, இப்படி நடக்குதானே. அதெல்லாம் அவங்க வந்து அதில் நான் சொன்னேன் தானே, நம்ம இதில் சாம்பியனோ அதில் அவங்க சாம்பியன்ஸ். இல்லாட்டி அந்த ஊடகங்களில் அவர் 10-15 வருஷம் விளையாடுவார். என்ன செய்யணும், என்ன மக்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும், என்ன கொடுத்தா இது வரணும் தெரியும். இப்போ உங்களுக்கும் தெரியும் என்ன மாதிரி கேள்வி கேட்டால் மக்கள் விரும்புவாங்க, என்ன மாதிரி. அது மாதிரி தான் ஒருத்தவங்களும் திறமை. ஸோ திறமையில் வந்து இதை வேறுபாடுகள்லாம் காட்டுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி ஃபோனில் காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அம்புட்டான் மைதானத்தில் இது பண்ணோம் அம்புட்டான். ஆனால் அவர் வந்திருக்கார் இந்த ஃபவுண்டேஷன் குட்னஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ண, சுனாமிக்கு பிறகு அவேர்னஸ் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க.